ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம திக்கடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது எலும்பு கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் தான் திக்கடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அரிசி மாவை நல்லா சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சி வச்சுக்கிறணும். பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம நல்லா உருட்டி வச்சுக்கிறணும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம அடுத்து குழம்பு ரெடி பண்ணிக்கணும். குழம்பு நம்ம மட்டன் போட்டு செய்கிறோம். அதாவது எலும்பு, நெஞ்செலும்புலாம் போட்டு இதில் செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். நார்மலாக வெங்காயம், வெள்ளைப்பூடி, இஞ்சி அரைச்சி ஊற்றி குழம்பு மாதிரி வச்சுக்கணும். அந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த ஷேப்பில் நம்ம பண்ணிக்கிட்டு அந்த கொழுக்கட்டையை அதில் போட்டுறணும். நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சிடணும். ஸோ இருக்கிற மிச்ச மாவு எல்லாத்தையுமே பிணைஞ்சு நம்ம நல்லா சிம்மில் போட்டு நல்லா வேக வச்சிடணும். நல்லா இந்த மாதிரி கொதிக்குது பாருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரியே கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றினா இன்னும் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பயே இடையில நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி அதை நல்லா கிளறி விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறமும் ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு வேக வச்சோன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். ஸோ இப்போ நம்ம இதில் லைட்டாக கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். வெறும் தேங்காய் அரைச்சி ஊற்றினா போதும். ஸோ இப்போ நம்ம இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு நல்லா அதையும் கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மிலே போட்டு அந்த தேங்காய் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா சிம்மிலே போட்டு வச்சுருவோம். ஸோ நல்லா இப்படி ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு சிம்மில் போட்டுருவோம். ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது அந்த கொழுக்கட்டை. ஸோ கொஞ்சம் நேரம் இன்னும் சிம்மிலே கிடக்கட்டும். அந்த தேங்காவையும் அந்த ஜாரை கழுவி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவோம். ஸோ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான திக்கடி, அதாவது எலும்பு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.